வினா இலக்கம் 9. மேவன் என்பவர் ஒரு வதிவுடைய தனியாள் ஆவார். ஸோ தனியாளுடைய வருமான கணிப்பு பார்க்க போறோம். தனியாளுடைய வருமானத்துல அவருக்கு ஊழிய வருமானம், முதலீட்டு வருமானங்கள், வியாபார வருமானம், ஏனைய வருமானம் என்று 4 வருமானங்கள் அவருக்கு கிடைக்கலாம். ஸோ இதுல 2024-25 வரியாண்டுக்கான தகவல்கள் அல்லது வரி மதிப்பாண்டுக்கான தகவல் வந்திருக்கிறார் என்ற வழியால் அந்த வரியாண்டு என்பது 1 ஏப்ரலில் தொடங்கி 31 மார்ச்சில் முடிவடைகின்ற தொடர்ச்சியான 12 மாத காலப்பகுதியை குறிக்க போகுது. இதுல நாங்க முதலாவது ஊழிய வருமானம் எப்படி கணிப்புறதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஹெடிங் கொடுக்க போறோம் மேவன். நாங்கள் மேவனுக்கு கணக்கு சேரபடியால் திருமேவன். இரண்டாயிரத்தி 24-25 வரியாண்டிற்கான ஊழிய வருமான கணிப்பு விவரம், டிஸ்கிரிப்ஷன், வருமானம், இன்கம், தவிர்க்கப்பட்டது அல்லது விலக்களிக்கப்பட்டது, எக்ஸ்க்ளூடட், எக்ஸம்டட், அடுத்தது வரி பொறுப்பு. வரி பொறுப்புன்னா லயபிலிட்டி. ஸோ இதுல இன்னொரு சப்கெடிங் ஒன்று கொடுக்க போறீங்க, ஊழிய வருமானம். இவங்களுக்கு கேள்வி என்ன சொல்லிக்கிறான், இது நாங்கள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துக்குரிய பேப்பர் பார்க்க போறோம். மொத்த சம்பளம் மாதம் ஒன்றுக்கு 5,60,000 ரூபாய். ஸோ ஊழிய வருமானத்துல, ஊழிய வருமானம் என்றால் என்ன, சேவைகள் வழங்கியதற்காக எவ்வகையிலும் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகள் ஊழிய வருமானம். ஸோ சேவைகள் வழங்கி இருக்கிறேன், அதுக்கு எனக்கு நீங்கள் எவ்வகையிலும், அது காசாக கிடைக்கலாம், காசு அல்லாத வகையில் கிடைக்கலாம், அல்லது எனக்குரிய நன்மைக்காக நீங்கள் 3ஆம் நபருக்கு கூட பே பண்ணலாம். ஸோ அவ்வளவு வருமானமும் எனக்கு ஊழிய வருமானம், அதாவது சேவையில் இருக்கும்போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ இதுல முதலாவது சம்பளம் சொல்லியிருக்கிறான். அப்ப சம்பளம் பதிய போறீங்க, இல்ல சம்பளம் மொத்த சம்பளம் குரஸ் சேலரி. ஸோ நெட் சேலரி தெரிய சம்பளம் என்று தந்தால் நீங்கள் இபிஎஃப் 8% அல்லது 10% கழிப்பட்டு இருக்கும். ஸோ தந்தது 92% அல்லது 90% இருக்கும். ஸோ நீங்க தந்த எமௌண்ட்டை 90 அல்லது 92 பிரித்து தர 100க்கு பார்த்து அதுக்கு பிறகு 12 பெருக்க வேண்டும். இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கிறது மொத்த சம்பளம் 5,60,000. அப்ப அப்படியே பதிய போறீங்க, மொத்த சம்பளம் 5,60,000 தர 12. ஸோ 5,60,000 தர 12 67,20,000. ஸோ முதலாவதுல வருமானமாக காட்ட போறீங்க 67,20,000. இது வரியிலிருந்து தவிர்க்கப்படவில்லை, விலக்களிக்கப்படவில்லை. ஆகவே அவ்வளத்துக்கும் நீங்கள் வரி செலுத்த வேண்டும். இரண்டாவது, கம்பெனி அவருக்கு எரிபொருளுடன் கூடிய மோட்டார் கார் ஒன்றை வழங்கியுள்ளது. இது வழங்கப்பட்ட போக்குவரத்து. அப்ப பதியுங்க, வழங்கப்பட்ட போக்குவரத்து. ஸோ இந்த வழங்கப்பட்ட போக்குவரத்துல காசல்லாத நன்மையில பார்த்தாங்க, ஊழியருக்கு அவரது தனிப்பட்ட அல்லது அலுவலக நோக்கத்திற்காக உங்களுக்கு கார், வேன், ஜீப், வாகனம் உங்களுக்கு தரலாம், சாரதி தரலாம், அடுத்தது எரிபொருளும் தரலாம், ஃபியூவலும் தரலாம். ஸோ உங்களுக்கு வாகனத்துக்கு 20,000 ரூபாவும், எரிபொருளுக்கு 20,000 ரூபாவும், சாரதிக்கு 10,000 ரூபாவும் நியம விலையாக காணப்படும். ஸோ இந்த கணக்குல அவருக்கு கம்பெனி அவருக்கு எரிபொருளுடன் கூடிய, அப்ப எரிபொருளுக்கு 20,000 ரூபாய், மோட்டார் கார் அப்ப அவருக்கு 20,000 ரூபாய். ஸோ மொத்தம் 40,000 ரூபாய். அப்ப உள்ளுக்கு எழுத போறீங்க 20,000 சக 20,000. ஸோ தர 12. அப்ப 40,000 தர 12 4,80,000. விலக்களிப்பு இல்லை, வரி பொறுப்புக்குள்ள பதிய போறீங்க 4,80,000. ஸோ ஆண்டின் காலப்பகுதியில் அவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கான வைத்திய சாலை கட்டணம் 4,80,000 ரூபாயினையும் கம்பெனி ஏற்றுக்கொண்டிருந்தது. மருத்துவ நன்மைகள் கம்பெனியின் அனைத்து ஊழியர்களுக்கும் சம விதிமுறைகளின் கீழ் கிடைக்கின்றன. ஸோ இதுல இப்ப அடுத்த விடயம் என்னன்னு பார்த்தால் மருத்துவ நன்மைகள். ஸோ அப்ப அடுத்த பதிய போறீங்க மருத்துவ நன்மைகள். இந்த மருத்துவ நன்மை எப்படி வழங்கப்பட்டிருக்கு என்றால் 4,80,000. அப்ப எனக்கு இந்த வருமானம் 4,80,000 எனக்கு கிடைக்கும் போது வருமானம். ஆனால் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறான்,
மருத்துவ நன்மைகள் கம்பெனியின் அனைத்து ஊழியர்களுக்கும் சம விதிமுறைகளின் கீழ். ஸோ ஆல் எம்ப்ளாயின் இன் ஈக்குவல் டேர்ம்ஸ், அதாவது அனைத்து ஊழியர்களுக்கும் பொதுவான திட்டத்தின் கீழே தான் இந்த மருத்துவ நன்மை வந்து வழங்கப்பட்டிருக்குது. அப்ப எனக்கு மட்டுமில்லை, இது எல்லாருக்குமே இந்த நன்மை வந்து இருக்கிறபடியால் இது வந்து வரிக்கு உட்படாது. ஆகவே தவிர்க்கப்பட்டதுல பதிய போறீங்க, வரி பொறுப்புக்கு டேஷ் பதிய போறீங்க. ஸோ அடுத்த விடயம், அவர் தனது குடும்பத்தினருடன் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு கிரியம் 9,60,000 கம்பெனி ஏற்றுக்கொண்டார். ஸோ அவரது தனிப்பட்ட பிரியாண செலவை வந்து கம்பெனி பொறுப்பேற்றுக் கொள்ளுது. ஆகவே குடும்ப சுற்றுலா அல்லது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என்று நீங்க பதியலாம். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் 9,60,000 ரூபாய், இது எனக்கு நன்மை. அப்ப வருமானமா காட்ட போறீங்க, அவ்வளவும் வரி பொறுப்புக்கு போக போகுது. அடுத்தது, மேவன் கம்பெனியால் வழங்கப்பட்ட ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கின்றார். அப்ப அவருக்கு வந்து ஒரு வாடகை அறவிடப்படாத வீடு தாரானா அல்லது என்ன கொடுக்குறாருன்ற பார்ப்போம். ஸோ வதிவிட வசதி ஒன்று அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதற்காக கம்பெனி மாதந்த வாடகையாக 90,000 செலுத்துகின்றது. அப்ப இன்னொருவருக்கு வந்து மூன்றாம் நபருக்கு வந்து 90,000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. கம்பெனியால் வழங்கப்பட்ட தொடர்மாடி குடியிருப்பு தொடர்பில் அவரது சம்பளத்திலிருந்து அவருக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து 50% வந்து கழிக்கப்படுகிறதாம். அப்ப வதிவிட வசதி அல்லது வதிவிட நன்மை என்று நீங்க பதிய போறீங்க. அதுல வந்து நிறுவனம் செலுத்திய வாடகை தொடர்மாடிக்கு வந்து 90,000 ரூபாய் நீங்க செலுத்துறீங்க. அப்ப 90,000 தர 12 உங்களுக்காக வந்து அந்த நிறுவனம் வந்து வாடகையாக செலுத்துகிறது. ஸோ 90,000 தர 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,80,000 ரூபாய் உங்களுக்கு செலுத்துகிற வாடகையாக இருக்கு. ஆனால் அதில் இருந்து ஊழியரிடமிருந்து நீங்கள் அறவிட்ட வாடகை வந்து பார்த்தால் 45,000 ரூபாய் வந்து நீங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்கள் அறவிடுறீங்க. 50% வந்து உங்களுக்கு என்னது அறவிடப்படுகிறது சம்பளத்திலிருந்து. ஸோ அப்போ 45,000 தர 12 5,40,000 ரூபாய். அப்போ இந்த சம்பளத்திலிருந்து நீங்கள் 5,40,000 கழிச்சதால மிச்சம் எனக்கு நன்மை இருக்குன்னா நன்மை இருக்குது. 5,40,000 எனக்கு நன்மை. ஸோ 5,40,000 வருமானமாக காட்ட போறீங்க, இங்க பதிய போறீங்க 5,40,000. ரைட். இதை நீங்க இன்னொரு விதமா செய்ய போறீங்களா இருந்துச்சுன்னா 90,000 செய்ய 45,000 வாரவிட 45,000 அதை நீங்க 12ஆல பெருக்கினீங்கன்னாலும் வாரது 5,40,000 இருக்கும். அப்ப எப்படி பதிய போறீங்க, இங்க 90,000 செய்ய 45,000 கழிச்சோம்னா 45,000 பெறப்போகுது. ஸோ இவரை வந்து 12ஆல பெருக்கினீங்கன்னா 46,2 இந்த 5,40,000 தான் காணப்படும். அப்படி நீங்கள் பதிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து மேவன் ஆண்டிற்காக கழிக்கப்பட்ட முற்பண தனியால் வரி. ஸோ எனக்கு இவ்வளவு தான் வந்து ஊழிய வருமானம் இருக்க போதும். அப்போ இவ்வளவு என்ன செய்ய போறேன், கூட்ட போறேன். கூட்டினா எனக்கு வரப்போறது 67,20,000. ஸோ 4,80,000. ஸோ 9,60,000. 5,40,000. ஸோ 8.7 மில்லியன் உங்களுடைய ஊழிய வருமானமா இருக்க போகிறது. இவர் தான் உங்களுடைய வரிமதி ஊழிய வருமானம், அசஸபிள் இன்கம் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கும். ரைட். அடுத்தது மேவன் நிறுவன சேவை நாடுநர்களுக்காக தற்காலிக அடிப்படையில் வணிக முகாமைத்துவ ஆலோசனை சேவைகளை வழங்கும். இது ஒரு ஆலோசனை சேவைகளை வழங்குற நிறுவனத்தை வந்து நடத்தி கொண்டு வருகின்றாராம். 24-25 வரி மதிப்பாண்டுக்கான ஆலோசனை சேவைகள் தொடர்பான வருமானம் மற்றும் செலவின விவரங்கள், வருமானம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறான். ஸோ அதுல மேலதிக தகவல்கள் வந்து பார்த்தீங்கள் என்றால் வங்கி கடன் வட்டியானது அவரது மகனுக்கு வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப இது தனிப்பட்டது. ரைட். அவ்வளவு தான் அதுல உங்களுக்கு தரப்படுறது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அவரை ஈஸியா நாங்கள் செய்து கொள்ளலாம் அந்த கணக்கு. மேவன் அப்ப சேவை நாடுனர்களுக்கு
நீங்கள் தற்காலிக அடிப்படையிலான வணிக முகாமித்துவ ஆலோசனை சேவையில் வழங்குறீங்க. இப்போ நான் வருமானத்தை வந்து திருத்த போறேன். ஆகவே இங்க பதிய போறேன் மேவன் சீராக்கிய வியாபார லாப நட்ட கணிப்பு, அட்ஜஸ்டட் டேட் ப்ராஃபிட் கால்குலேஷன் நான் செய்ய போறேன். இங்க பதிய போறீங்க விவரம் சக சய மீதின்னு நாங்கள் பதிய போறேன். ரைட். அப்போ ஆலோசனை சேவைகள் மீதான வருமானம் ஓகே. நான் ரிவர்சல் போக போறேன். நம்ம தந்தது உங்களுக்கு நிகர லாபம் தந்திருக்கிறான். ஸோ நிகர லாபத்தை இங்கே பதிய போறீங்க. எவ்வளவுண்டா 3700. அப்போ இங்கே பதிய போறேன் 3700 ஆயிரம். ஸோ எனக்கு இதில் தந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை சேவைகள் மீதான வருமானம் இதுதான் என்னுடைய பிரதானமான சோர்ஸ் இன்கம் இருக்க போது. ஸோ அது வருமானம் ஏற்கனவே கூட்டினது சரி. செலவுல வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடலும் காகிதாதியும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செலவையும் நீங்கள் இங்கே எழுதி காட்டணும். இது செலவு வந்து அனுமதிக்கப்பட்ட செலவா அனுமதிக்கப்படாத செலவான அனுமதிக்கப்பட்ட செலவு என்றால் ஏற்கனவே கழிச்சது சரியா இருக்கும். அனுமதிக்க முடியாது என்றால் நீங்கள் கழிச்சது போல திருப்பி கூட்ட போறீங்க. ஸோ அச்சிடலும் காகிதாதியும் ஸோ இது அனுமதிக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே கழிச்சது சரி. அலுவலக வாடகை, இந்த அலுவலக வாடகை வந்து அனுமதிக்கப்பட்ட செலவு இருக்க போது. ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சது சரியா இருக்க போது. மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டணங்கள், அப்ப மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டணங்கள் இதுவும் வந்து கழிச்சது வந்து சரி. ஆகவே அனுமதிக்கப்பட்டது டேஸ். அடுத்தது வங்கி கடன் வட்டி. அந்த வங்கி கடன் வட்டி தானா. ஸோ அந்த வங்கி கடன் வட்டியானது அவரது மகனுக்கு வீடு கட்டு கொடுப்பதற்காகத்தான் நீங்க அந்த பேங்க்ல லோன் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு செலுத்திக்கிறீங்க. ஸோ இது தனிப்பட்ட செலவு வந்து நீங்க இங்கே கழிக்க இயலாது. ஸோ கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல. ஆகவே வங்கி கடன் வட்டி அனுமதி இல்லை, அனுமதிக்க முடியாத செலவு. ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல இப்போ கூட்ட போறீங்க 2,30,000. ஸோ இங்கே 2,30,000 கூட்டுங்க. ரைட், இவ்வளவுதான். ஸோ இங்கே 2,30,000, இங்கே டேஷ், இங்கே 2,30,000 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 39,30,000 ரூபாய். இதுதான் உங்களுடைய சீராக்கிய வியாபார வருமானமாக இருக்கும், அல்லது அசஸபிள் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் என்று சொல்லிக் கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து முதலீட்டு வருமானம் பார்க்க போறோம். அவருக்கு மாத்தளையில் ஒரு வீடு இருக்குதாம். அடுத்தது வந்து வட்டி வருமானம் கிடைச்சிருக்குது, முதலீடுகள்லேருந்து வருமானம் கிடைச்சிருக்கு. அப்ப நாங்கள் அடுத்த பதிய போறோம். திருமேவன் முதலீட்டு வருமான கணிப்பு 24-25 வரியாண்டுக்கான முதலீட்டு வருமான கணிப்பு. விவரம் வருமானம் தவிர்க்கப்பட்டது அல்லது விலக்களிக்கப்பட்டது வரி பொறுப்பு. ஸோ ஹெடிங் கொடுக்க போறீங்க முதலீட்டு வருமானம். அதுல முதலாவது விடயம் என்ன சொல்லிக்கிறான் என்றால், அவருக்கு மாத்தளையில் ஒரு பூர்வீக வீடு ஒன்று உள்ளது, இன்ஹெரிட்டட் ஹவுஸ். அதனை அவர் அருகிலுள்ள ஒருவருக்கு மாதாந்த வாடகை 75,000 வாடகைக்கு விட்டுள்ளார். அப்ப சப்ஹெடிங் கொடுக்க போறீங்க வாடகை வருமானம், ரெண்ட் இன்கம். இந்த வாடகை வருமானத்துல நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது ஜிஆர்னா குரஸ் ரெண்ட், மொத்த வாடகை. ஒரு மாசத்துக்கு 75,000 ரூபாய் படி 12 மாசத்துக்கு உங்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்க போகுது. 75,000 தர 12 பெருக்கினீங்கள் என்றால் 75,000 தர 12 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 9 லட்சம் பதிகிறேன் ஜிஆர். இவ்வீட்டின் சோலை வரி மதிப்பீடு 1,50,000 ரூபாய். இப்போ ஆண்டு பெறுமதி தந்துக்கிறான் 1,50,000 ரூபாய். அப்போ நீங்கள் என்ன காண வேண்டும் என்றால் சோலை வரி பார்க்க வேண்டும். ஆனால் சோலை வரியானது வாடகை குடியிருப்பாளரால் 30% செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ இப்போ நீங்கள் ஓனர் வந்து செலுத்தவில்லை. ஓனர் செலுத்தி இருந்தால் நீங்கள் இங்கே கழிக்கலாம். இது ஒக்கிப்பையர் குடியிருப்பாளர் செலுத்தினபடியால் நீங்கள் கழிக்க இயலாது. ஸோ உங்களுடைய இந்த 9 லட்சம் ரூபாவும் அப்படியே நீங்கள் இங்கே வருமானமாக காட்ட போறீர்கள். 9 லட்சம் டேஷ் 9 லட்சம். இது முதலாவது வருமானமா இருக்க போகுது, வாடகை வருமானம். அடுத்தது சொல்லியிருக்கிறான் வந்து பாருங்க, நிலையான வெப்பு வட்டி இருக்குது. அப்ப ஆண்டின் கால பகுதியில் மேவன் பின்புறம் வட்டி வருமானங்களை வந்து பெற்றிருக்கிறார். அப்ப
பட் 2 வட்டி இருக்குது. ஸோ சப்கெடிங் கொண்டு கொடுக்க போகிறோம் வட்டி வருமானம். அதில் முதலாவது வட்டி சொல்லியிருக்கிறோம் நிலையான வைப்பு வட்டி எஃப்டி, நிலையான வைப்பு வட்டி. இப்போ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்குது 8 லட்சம் ரூபா கிடைக்குது. ஸோ முதலாவதுல பதிங்க 8 லட்சம் ரூபாய், இங்கே வரி பொறுப்பு 8 லட்சம் ரூபாய். அடுத்த பதிய போறீங்க திரைசேரி உண்டியல்கள், டிபில்ஸ் பதிய போறீங்க. இங்கே திரைசேரி உண்டியல்கள் பதிய உண்டியல் மீதான வட்டி, அது வந்து வரி பொறுப்புக்கு உட்பட போகுது 1 மில்லியன் உங்களுக்கு கிடைக்குது. தவிர்க்கப்பட்டது விலக்களிப்புக்கு இல்லை. இங்கே வரி பொறுப்புல பதிய போறீங்க 1 மில்லியன். அடுத்தது ஆண்டுங்கால பகுதியில் மேவன் அவரது முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறீங்களாம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் ஒன்று வந்து விலை கூறப்பட்ட பொது கம்பெனியில் உள்ள பங்குகள் விற்பனை. அப்ப பங்கு விற்பனைன்னு பதிய போறீங்க. பங்கு விற்பனை வருமானம். விலை கூறப்பட்ட பொது கம்பெனின்னா லிஸ்டட் பிஎல்சியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஷேர்ஸ் வேண்டியிருக்கிறீங்க. அது விற்பனை மூலம் உங்களுக்கு 1,95,000 லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப பங்கு விற்பனை வருமானம். இது நாங்கள் வரி பொறுப்பு காட்ட மாட்டோம். ஏனென்றால் பங்குகளை கொள்வனவு செய்யும் போதும் சரி, பங்குகளை விற்பனை செய்யும் போது சரி, பங்கு பரிவர்த்தனை தீர்வு ஹெச்ஆர் டிரான்சாக்ஷன் லெவி வந்து நாங்கள் செலுத்தப்பட்டிருக்கும், பே பண்ணியிருப்போம். அதனால வந்து எங்களுக்கு இது வரி பொறுப்புக்கு போகாது. ஸோ உங்களுக்கு 1,95,000 உங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு, வருமானம் கிடைச்சிருக்கும். இப்போ வருமானத்தில் பதிங்க 1,95,000. ஆனால் இந்த விலக்களிப்புல நீங்க காட்டணும் 1,95,000. ஏனென்றால் எழுத போறீங்க பங்கு பரிவர்த்தனை தீர்வை செலுத்தப்பட்டுள்ளது. அப்ப இதுதான் அதுக்குரிய காரணமா இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த வரி பொறுப்புக்கு நாங்கள் பதியவில்லை. அடுத்து வந்து பார்த்தோம் என்றால் உங்களுக்கு பங்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப அடுத்த சப்கெடிங் கொடுக்க போறீங்க பங்கு லாபம் என்று பதிய போறீங்க. பொதுவா வந்து பங்கு லாபம் வந்து நாங்கள் வரி பொறுப்புகளை காட்ட மாட்டோம். ஏனென்றால் அங்க பிடித்து வைத்தல் வரி இல்லை நிறுத்தி வைத்தல் வரி வந்து அங்க செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுல என்ன சொல்லிக்கிறான்னு பாவம் 2025 மார்ச்சில் விலை கூறப்பட்ட, அதே தான் விலை கூறப்பட்ட கம்பெனி அதிலிருந்து பெற்ற பங்கு லாபங்கள் என்னமா பெற்ற பங்கு லாபத்திலிருந்து செலுத்தப்பட்ட பங்கு லாபம். ஸோ WGST வந்து கழிக்கப்பட்டிருக்கும். அப்ப எழுத போறீங்க பெற்ற பங்கு லாபத்திலிருந்து பகிரப்பட்டது. அப்ப என்னது எழுத போறீங்க WGST கழிக்கப்பட்டது. அப்ப முதலாவது பதிங்க 2,40,000 ரூபா, ரெண்டாவதுல பதிங்க 2,40,000 வரி பொறுப்புக்கு போகாது. ஸோ அப்ப இவ்வளத்தையும் கூட்ட போறீங்க. பாரதவருக்கு பெயர் தான் உங்களுடைய முதலீட்டு வருமானமாக இருக்கும். ரைட். அப்போ 9 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய், சக 1 மில்லியன். ஸோ உங்களுக்கு 2.7 மில்லியனாக இருக்கும். ரைட். இதுதான் உங்களுக்கு வரிமதி வருமானம், முதலீட்டில் இருந்தன வரிமதி வருமானமாக இருக்கும். அசஸபிள் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும். ரைட். அடுத்தது நாங்கள் வரி கணிப்பீட்டுக்கு வரப்போறோம், கம்ப்யூட்டேஷனுக்கு வரப்போறோம். அப்ப ஹெடிங் கொடுக்க போறீங்க திருமேவன் 2024-25 வரி ஆண்டிற்கான வருமான வரி கணிப்பு விவரம் தொகை. ஸோ அப்போ நாங்கள் ஊழிய வருமானம் எல்லாம் கண்டுட்டோம் அப்போதையே. ஸோ அந்த கண்டு எடுத்த விடயங்களை வந்து நாங்கள் இங்கே பதிய போறோம். அவ்வளவுதான். இப்போ ஹெடிங் கொடுக்கணுமெண்டா ஊழிய வருமானத்துல பார்த்து பதிய போறீங்க. அடுத்தது எனக்கு ஊழிய வருமானம் வந்து உங்களுக்கு 8.7 மில்லியன் வந்தது. அப்படியே ரெண்டாவது குலத்துல பதியலாம் 2,700 ஆயிடும். அடுத்தது உங்களுக்கு வியாபார வருமானம் வந்தது. வியாபார வருமானம் அவர் சீராக்கிய வியாபாரம் அவங்களுக்கு 39,30,000 வந்தவர். ஸோ 39,30,000. அடுத்தது முதலீட்டு வருமானம் வந்தவர் 27 லட்சம், 2,700 ஆயிரம். ஸோ ஏனைய வருமானம் இருக்காண்டா எங்களுக்கு இல்லை. அப்போ ஏனைய வருமானம் இல்லை. அப்போ இவருக்கு டேஷ் பண்ண போறீங்க. ஸோ இவ்வளோத்தையும் வந்து நான் கூட்ட போறேன். 2,700 ஆயிரம் சக 39,30,000 சக 2,700 ஆயிரம். உங்கள்கிட்ட கூட்டினீங்க என்றால்
உங்களுக்கு 15,330 1000 வரப்போகுது. இதற்கு பேர் கொடுக்க போறீங்க பேட்டி மதி வருமானம், அசஸபிள் இன்கம். ஸோ இந்த அசஸபிள் இன்கத்தில் இருந்து நீங்கள் தகமை கொடுப்பனவுகள் நிவாரணங்கள் என்று நீங்கள் கழிக்கலாம். ஸோ அப்போ நான் கழிக்க போறேன் செய்ய தகமை கொடுப்பனவுகளும் நிவாரணங்களும் ஒன்று தலையங்க கொடுக்குறேன். ஸோ அதில் சப்கரிங் கொடுக்க போறீங்க தகமை கொடுப்பனவுகள். தகமை கொடுப்பனவுகள் என்றால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அறநிலையங்கள், அரசாங்கங்கள் போன்றவற்றுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். ஸோ அந்த வழங்கப்பட்ட நன்கொடையில வந்து எங்களுக்கு என்னது சில லிமிட்டேஷனோட வந்து நாங்கள் சில இதில் வந்து கிடைக்கலாம். உதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட அறநிலையத்துக்கு நீங்கள் பணமாக நன்கொடை கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா மேக்சிமம் 75,000 ரூபாய் கழிக்கலாம். பொருளாக கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா நாங்கள் செலவாக கழிக்கலாது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு அது பணமாக கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், 100% கழிக்கலாம். ஸோ அப்போ இதில் என்னது எங்களுக்கு என்ன நீங்கள் நன்கொடை கொடுத்துக்கிறீங்கன்னு நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்க 2024 ஏப்ரல் அவர் இலங்கை பௌத்த பாலி பல்கலைக்கழகத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வரும்போது புத்தகங்களை நன்கொடையாக கொடுக்குறாங்க. அப்போ பௌத்த பாலி பல்கலைக்கழகம்ன்றது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஸோ அப்போ நன்கொடை புத்தகம் கொடுக்குறீங்க, எங்க கொடுக்குறீங்கள் என்றால் இலங்கை பௌத்த பாலி பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்க போறீங்க. அப்ப அப்படியே வந்து நீங்கள் 4 லட்சம் ரூபாய் வந்து 100% வந்து நீங்கள் கழிக்கலாம். ஸோ 4 லட்சத்தையும் வந்து கழிக்க போறீங்க. வேற ஏதாவது நன்கொடை இருக்காண்டா ஒன்றும் இல்லை. அப்ப அடுத்து வந்து நிவாரணம் பதிய போறேன். நிவாரணம் 3 நிவாரணம் இருக்குது. முதலாவது தனிப்பட்ட நிவாரணம். அப்ப தனிப்பட்ட நிவாரணம் அந்த பர்சனல் ரிலீஃப்னு சொல்ல போறோம். அது 1200 1.2 மில்லியன் சொல்லலாம். அடுத்தது வாடகையில் இருந்தான நிவாரணம். இந்த வாடகையில் இருந்தா நிவாரணம் என்றால் உங்களுக்கு ஜிஆர் எடுத்து நீங்க ஏற்கனவே முதலீட்டு வருமானத்துல வாடகை வருமானம் எடுத்து நீங்க 9 லட்சம் ரூபாய், அதுல வந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் 25% சமமான தொகையை திருத்தம், பழுதுபார்த்தம் மற்றும் பெருமானத்தை விடுதொகையாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ அந்த 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மொத்த வாடகை கிடைச்சது. அப்போ அந்த 9 லட்சம் ரூபாயில் 25 பார்க்க போறீங்க. 2,25,000 ரூபாயை நீங்கள் ரிலீஃபாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஏனைய நிவாரணம்ன்றது அதர் ரிலீஃப்னு சொல்ல போறது வந்து எங்களுக்கு சோலார் பேனல் ஏதாவது நீங்கள் நேஷனல் கிரிட்ல லிங்க் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சு என்றால் அதுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இதுல இல்லை, ஸோ ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ உலகத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா வாரதுக்கு பேர் தான் விதி வருமானம், டேக்ஸபிள் இன்கம். அப்ப எங்களுக்கு 15,330,000 இருந்தது. அதுல இருந்து 4 லட்சம் ரூபாயை கழிக்க போறீங்க. அடுத்தது 1,200,000 கழிக்க போறீங்க. அடுத்து 2,25,000 கழிக்க போறீங்க. வாரது உங்களுக்கு 13,505. ரைட். இவருக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து நீங்க பே பண்ண போறீங்க. அப்ப அடுத்த பதிய போறேன் வரி கணிப்பு. ரைட். ஸோ முதலாவது 5 லட்சம் ரூபாவுக்கு 6% நீங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டும். அப்போ 30,000 ரூபாய். அடுத்த 5 லட்சம் ரூபாய், ரெண்டாவது 5 லட்சம் ரூபாவுக்கு நீங்கள் 12% டேக்ஸ் பே பண்ண வேண்டும். அப்போ 60,000 ரூபாய். மூன்றாவது 5 லட்சம் ரூபாவுக்கு நீங்கள் 18% டேக்ஸ் பே பண்ண வேண்டும். அது 90,000 ரூபாய். நான்காவது 5 லட்சம் ரூபாவுக்கு நீங்கள் 24% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. 1,20,000 ரூபாய். அஞ்சாவது 5 லட்சம் ரூபாவுக்கு நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. 1,50,000 ரூபாய். மிகுதிக்கு 36% பே பண்ண போறீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு மொத்தம் 13,505. அதுல வந்து 2.5 மில்லியன் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ மிகுதி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் 36% வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டும். ஸோ இப்போ அது எவ்வளோ வருது என்றால் 39,61,800 ரூபாய். அவரோட
4,50,000 கூட்டினோம் என்றால் 44,11,800 ரூபாய். இவர் தான் மொத்த வரி குரஸ் டேக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ரைட். ஸோ இவ்வளோத்துக்கு நீங்கள் மொத்த டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. இதிலிருந்து செய்ய வரி வரவு டேக்ஸ் கிரெடிட்ன்ற போட்டு நாங்கள் கொஞ்சத்தை கழிக்க போகிறோம். அது என்னதை கழிக்க போகிறோம் என்றால், ஏற்கனவே நீங்கள் உழைக்கைக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க, அதுதான் அபிட் என்று சொல்ல போகிறோம், அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ். நம்ம செலுத்தப்பட்ட ஏபிஐடி அல்லது ஏபிஐடின்னு போட்டு கழிக்க போகிறீங்க. அது எவ்வளவு கழிச்சிருக்கிறீங்கள் என்றால் 22,50,000. ஸோ அந்த 22,50,000 கழியுங்க. அடுத்தது நீங்கள் ஏஏடி வந்து பே பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஏஏடி எதுக்கு பே பண்ணியிருக்கிறீங்க என்றால், உங்களுக்கு வாடகை நிலையான வைப்பு வட்டி வந்து இருக்குது 8 லட்சம் ரூபாய். ஸோ அந்த 8 லட்சம் ரூபாவுக்கு வந்து நீங்கள் 5% படி ஏஏடி பே பண்ணியிருக்கிறீங்க. அதை எவ்வளவுன்னா 40,000 ரூபாய். அடுத்தது நீங்கள் காலாண்டு தவணை கொடுப்பனவுகளாக அவருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கிறீங்க. காலாண்டு தவணை பணமாக 9 லட்சம் ரூபாய். அப்போ காலாண்டு தவணை பணம் 9 லட்சம் ரூபாய். அந்த 9 லட்சத்தை கழியுங்க. வாரவருக்கு பேர் தான் செலுத்த வேண்டிய எஞ்சிய வரியாக இருக்கும். $12,21,800 செலுத்த வேண்டிய எஞ்சிய வரி.